ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ரமதான் முபாரக். நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் நோம்பு நான் என்னென்ன செஞ்சுருந்தேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு பெட்டீஸ்ட் ரெசிபி நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறேன்னு இதில் பார்க்கலாம். அதோடு இறைச்சி கஞ்சியும் உங்களுக்கு இதில் செஞ்சு காட்டிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏற்கனவே இறைச்சி பொரிக்கிற ரெசிபி போட்டிருக்கிறேன். இன்றைக்கு எங்கள் உம்மை பொரிக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பொரிக்கிறேன்னு காட்டிக்கிறேன். சீரகமெல்லாம் போட்டு இதுக்கு போட்டிக்கிற ரெசிப்பியில் வெங்காயமெல்லாம் வதக்கி போட்டு எப்படி பொரிக்கிறேன், அது எங்கிட்ட மாமி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொரிப்பேன். உங்களுக்கு இந்த ரெசிபியும் இதில் பார்க்கலாம், இறைச்சி ஃப்ரை பண்ணுறதும். நான் இதில் 500 கிராம் இறைச்சி நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு வாட்டர் நீங்கள் மிச்சம் மேட் பண்ணினாலும் இது ப்ரெஷர் குக்கரில் குக்காக கொலைக்கி வெளியே கொட்டும். இந்த இறைச்சிட அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சளும் போட்டு இதை அப்படியே குக் பண்ணுறதுக்கு விடுறேன். இது ஒரு 20 மினிட்ஸ் குக் ஆகினாலே போதும். பெட்டீஸு கறி செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கடுகும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி பொரிய விடுறேன். 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், இது 200 கிராமிக்கும். இந்த வெங்காயம் மிச்சம் வதங்க தேவையில்லை. இந்த ஆயிலோடு மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணணும். பாருங்கள், இது இந்த மாதிரி லைட்டாக வதங்க கொலைக்கி இதில் சீரகம் 1 டீஸ்பூனும் பச்சை கொச்சுக்கு அவங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக மஞ்சள், மிளகும் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் கட்டர்கொச்சுக்கும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மசாலா உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே இறைச்சி நல்லா குக்காகி வந்துட்டுது. இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து நான் பெட்டீஸுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இறைச்சிட அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு எடுக்கலும். நான் இதில் 200 கிராம் தான் இறைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். சரியா 200 கிராம் வெங்காயத்துக்கு 200 கிராம் இறைச்சி ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டேன். எனக்கு சால்ட் ஃபஸ்ட்டுக்கு ஆட் பண்ண மறந்துட்டுது, லாஸ்ட்டுக்கு தான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் நல்லா மசாலா வாசம் போனதும் கிழங்கு ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்தேன், அது இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். லாஸ்ட்டுக்கு லீக்ஸுமே ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். நான் இது ஏற்கனவே இந்த லீக்ஸை ஃப்ரீசரில் தான் கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ எங்களோட கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ இங்கால இறைச்சி பொரிக்கிறதுக்கு இந்த இறைச்சிட தண்ணியோடையே இதில் ஆட் பண்ணுறேன்னு தாய்ச்சில். இப்போ இந்த தண்ணியை நல்லா வற்ற விடணும். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தாய்ச்சில் இந்த தண்ணி வற்றுறதுக்கு மாய்க்கி வைங்க. பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சுன்னு வர கொள்ளைக்கு இதில் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நிறைய இறைச்சி பொரிக்கிறேன்டா இறைச்சி அரைவாசை கொஞ்சம் இதில் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா வேறையை எடுத்துட்டு இந்த இறைச்சிட அளவுக்கே நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி இதை நல்லா பொரிச்சு விட்டதுக்கப்புறமா இதை வேறு எடுத்துகிட்டு அடுத்தே மற்ற இறைச்சி போட்டு பொரிச்சிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே மூடி வைக்கிறேன். கஞ்சி செய்கிறதுக்கு இறைச்சி நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் கஞ்சோடு இது வேகக்குள்ள நல்லா குயிக்காக வேகும். இறைச்சிட அளவுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு எடுக்கலும். நான் இன்றைக்கி 200 கிராம் எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஸ்ரீலங்கன் கறி பவுடர், அதாவது செரக்குத்தூள் 1 டீஸ்பூனும் சீரகம் 1/2, கொச்சிக்கத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இங்கால பொரிக்க வச்சுருந்த இறைச்சியுமே கொஞ்சத்துக்கு ஒருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிடுங்க. இது மூடி விட்டு பொரிக்க கொள்ளைக்கு இறைச்சி உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் நிற்கும். கஞ்சி செய்கிறதுக்கு நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ஆயிலை கொஞ்சம் குறைவாக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆயில் கூடுவாக வேணும்னால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். இதில் கடுகும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இது கொஞ்சம் பொரிஞ்சு வர கொள்ளைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிட்டு இதை வதக்கி விடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின்னு வர கொள்ளைக்கு உங்களுக்கு இதில் தக்காளிக்கு ஆட் பண்ண விருப்பம்னால ஒரு பாதி தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளிக்கு ஆட் பண்ணாலும் கஞ்சி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இதில் வெள்ளைப்பூடு ஒரு 4-5 பல்மாய்க்கு ஆட் பண்ணிட்டு இது கூட நான் இன்றைக்கி பழுத்த கொச்சிக்கை தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பச்சை கொச்சிக்கும் ஆட் பண்ணிடும். இதோட இறைச்சியை ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுவரிசியை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பச்சரிசி மில்க் மேட் கப் அளவுக்கு ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே இறைச்சியில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதே அளவுக்கு, அதாவது 1/2 கப் அளவுக்கு நீங்கள் கஞ்சி செய்ய கொள்ளைக்கு ஒரு 5 பேர் அளவுக்கு நல்லா குடிக்கிறது போதும். நான் நோம்பு திறந்துட்டு குடித்த சொட்டி எனக்கு இந்த கஞ்சி நல்லாவே மிச்சமாகிடுச்சு. நாளைக்கும் போதுன்ற அளவுக்கு தான் இருந்தது.
தண்ணீர் அளவு வந்து 1/2 கப் பச்சரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் 1 கப்புக்கு 8 கப் நீங்கள் வச்சிங்கன்றால் சரியாக வரும். நான் ப்ரெஷர் குக்கரில் தான் கஞ்சி செஞ்சுருந்தேன். நீங்கள் இந்த அளவுக்கு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி வச்சு குக் பண்ண கொள்ளைக்கு இந்த தண்ணி வெளியே கொட்டாமைக்கு நல்லா குக்காகி வரும் பச்சரிசி. நீங்கள் சிக்கன் கஞ்சி செய்கிறண்டாலும் இதே மெத்தடுக்கு செய்யுங்க. பீஃபுக்கு பதிலாக சிக்கன் ஆட் பண்ணி செய்யுங்க, நல்லா தான் வரும். நான் ஸ்டவ் வந்து கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வைக்கிறேன். இதே ஒரு 15 மினிட்ஸ் இது குக் ஆகினாலே போதும். இங்கால இறைச்சி நல்லா பொரிஞ்சு வந்துக்குது. நான் இந்த இறைச்சி வந்து கொஞ்சத்துக்கு இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா பொரியறதுக்கு இதை பொரிச்சு விட்டுட்டு தீக்கிறேன். இப்போ இதில் சீரகம் 1 டீஸ்பூனும் மிளகு ஒரு 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து மிச்சம் பொரியணும் இல்லை, இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலுமே போதும். இறைச்சியில் வந்து சீரகம் போட்டாப்பிள்ளைக்கு இந்த சீரகத்தோட வாசம் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. எங்கள் உம்மா நோம்புக்கும் மிச்சம் இப்படி தான் செஞ்சு வைப்பா. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடக்குள்ளைக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கஞ்சியும் நல்லா குக்காகி வந்துக்குது. 15 மினிட்ஸ் ஆகிட்டுது பாருங்கள். இதில் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சரியாக குக்காகி வந்துக்குது. கீழே தீயவும் இல்லை. இப்போ இதெல்லாம் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு இப்போ இதில் மில்க் ஆட் பண்ணணும். ஸ்ரீலங்காவில் தேங்காய் பால் தான் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைய தேங்காய் பாலுக்கு பதிலாக வந்து ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணினாலும் நல்லா தணிக்கும். தேங்காய் பால் வந்து அதை விட நல்ல வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே தேங்காய் வாய்ந்தாலும் எங்களுக்கு லேஸில் கிடைக்கிறது இல்லை. அதனால் வந்து நாங்கள் மிச்சம் கறிக்கெல்லாம் ஃப்ரெஷ் மில்க் தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இந்த மில்க் அளவு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இந்த கஞ்சிட உங்களுக்கு பார்க்கக்குள்ளக்கே விளங்கும் இல்லையா, எந்த அளவுக்கு நீங்கள் எட் பண்ணாலும் அந்த கஞ்சிட திக்னஸ் இருக்கும்டோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் எட் பண்ணுங்கள். எட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் இப்போ எங்களோட கஞ்சும் ரெடி ஆகிடுது. லாஸ்ட்டுக்கு இதில் உப்பு போதுமான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி உப்பு போதாட்டி இதில் மறுபடியும் கொஞ்சம் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெட்டிஸுக்கு மாப்பண்ணிறதுக்கு நான் இதில் 2 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். எங்களோட ஊரில் மைதா மாக்கு தான் கோதுமைன்னு சொல்கிறேன். இது கூட வந்து சுகர் 1 டேபிள் ஸ்பூனும் சால்ட் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது சரியாக 2 கப் அளவுண்டால் 250 கிராம் மாய்க்கும். இங்கால தவாவில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஆயில் நல்லா சூடாகிக்கொள்ளைக்கு இந்த மாலை ஊற்றணும். நாங்கள் பாருங்கள், உங்களுக்கு இதில் ஊற்றக்குள்ளைக்க விளங்கும் இது எந்த அளவுக்கு நல்லா சூடாகிக்கிண்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஃபஸ்ட்டுக்கு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் சுரு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் கலர் வரதுக்காக வேண்டி கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த ஆயில் நல்ல மாலை மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இதில் தண்ணி ஆட் பண்ணி நீட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பெட்டிஸ் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆயில் ஆட் பண்ணி செய்யக்கொள்ளைக்கு இந்த பெட்டிஸ் நல்லா கிறிஸ்பியாக கடையில் வாங்கின மாதிரி இருக்கும். நீங்கள் ஆயில் அளவும் வந்து இதே அளவுக்கு எடுங்க. 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணினீங்கன்னா இது நல்ல கிறிஸ்பியாக வரும் கடையில் வாங்குற மாதிரி. பாருங்கள், ஆயில் ஆட் பண்ணி நீட் பண்ணக்குள்ள இந்த மாதிரி பொடி படணும். அந்தளவுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இதில் 1 கப் வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த வாட்டர் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது நல்லா கொஞ்சம் இறுக்கமான டோவாக நீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பெட்டிஸ் நல்ல கிறிஸ்பியாக வரும். சஃப்ரான் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க பெட்டிஸ் ரெசிபி போட சொல்லி. உங்களுக்காக வேண்டி இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன்மா. பாருங்கள், இது இந்த மாதிரி திக்காக வரணும். இது நீட் பண்ணக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தானே இருந்துச்சு. இது அப்படியே நீங்கள் ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா இது நல்லா சாஃப்டாகி வரும். பாருங்கள், நான் வாட்டர் 1 கப் எடுத்து வச்சுருந்தேன் இந்த நீட் பண்ணுறதுக்கு. எனக்கு எல்லா வாட்டரும் தேவைப்படலை. இதில் அரை கப்பை விட குறைவாக தான் நான் எடுத்துப்பட்டது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதாவது 2 கப் கோதுமாக்கு அரை கப்பை விட கொஞ்சம் குறைவாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இறுக்கமாக நீட் பண்ணிவிடுங்க. இது இந்த மாதிரி சின்ன போல்ஸாக பிடிச்சி வச்சுட்டு இதை ஒவ்வொன்றா எடுத்து தட்டி எடுக்கிறேன். பாருங்கள், இது இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல மெல்லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் மாவை நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு பெட்டிஸை தட்டி எடுத்தீங்க என்றால் இதில் ஒட்டாமைக்கு இதோட ஷேப்பும் நல்லா அழகாக வரும். நான் இந்த பெட்டிஸை கறி செய்ய கொள்ளைக்கு இறைச்சி வந்து அரைச்சி தான் போட்டிருந்தேன். எப்பவும் நான் இறைச்சி அரைச்சி போட மாட்டேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சுருப்பேன். சம்டைம் அவிச்ச இறைச்சை நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கறியில் ஆட் பண்ணுவேன். அப்படி செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக வரும். நீங்கள் பொரிச்சரிச்சு போடுறதால் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணுங்கள். என்றால் இதை இறைச்சி பொரிச்சதுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சமான மாதிரி ஆகிடும்.
உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பார்த்து நீங்கள் கறியை செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பெட்டீஸுக்கு மேலே நான் கொஞ்சம் கோதுமை மாவு பூசுகிறேன். அப்போ தான் இதை ட்ரேயில் வைக்கக்குள்ளைக்கு ஒட்டாமல் கேட்கும். 250 கிராம் கோதுமாக்கு சரியாக 15 பெட்டீஸ் எனக்கு செஞ்சு எடுக்கலுமா இருந்துச்சு. அதாவது 2 கப் கோதுமாக்கு. நான் செஞ்ச அளவுக்கே நீங்கள் கறி செஞ்சீங்க என்றால் உங்களுக்கு 30 பெட்டீஸுக்கு அந்த கறி போதும் ஆயிக்கும். நான் இன்றைக்கு வந்து ஹாஃப் கறியை வந்து பெட்டீஸ் செய்கிறதுக்கும் மற்ற ஹாஃபை வந்து பிரெட் ரோல் செய்கிறதுக்கும் எடுத்திருந்தேன். பிரெட் ரோல் செய்கிறதுக்கு நல்லா ஸ்லைஸ் ப்ரெட்டை பார்த்து எடுங்க. இப்போ இது 4 சைடையும் கட் பண்ணி விட்டுட்டு இதை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுக்கணும். இது நல்லா மெல்லிசாயினதுக்கப்புறமா இதில் கறியை வச்சு சுற்றணும். இதை நீங்கள் மெல்லிசா தட்டினால்தான் இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண கொள்ளைக்கு இதில் ஆயில் பிடிக்காம கேட்கும். இதை சுற்றுறதுக்கு முதல் இது 4 சைடும் கொஞ்சம் நல்லா வாட்டரை படைச்சிட்டு சுற்றி விடுங்க. உங்களுக்கு மானிட் பண்ணாமைக்கு நல்லா ஈஸியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கொள்ளைக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் செஞ்சிருக்கலும். லாஸ்ட்டு கொஞ்சம் இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாங்கள் கட் பண்ணின இந்த ப்ரெட்டை சைட் துண்டெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை இப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுத்தேன்றால் இதே வந்து எங்களுக்கு கோட்டிங்க்கு யூஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இதை சும்மாவே நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது மிச்ச நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றால் இதை கொஞ்சம் வறுத்தெடுத்துட்டு நீங்கள் வச்சிங்கன்னா இதை கொஞ்சம் மிச்ச நாளைக்கு வைக்கலும். இதில் ஹாஃப் கப் மா ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இது மாக்கு அரைக்கிறதுக்கு அந்தளவுக்கு மாதிரி ஆட் பண்ணுங்கள். இது ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சம்டைம் வாட்டர் அளவு மாறுபடும். தோசையை விட கொஞ்சம் லூஸான பதமாக இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு எக்கையும் உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். எக் எட் பண்ணுற ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னால் எட் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாலை மட்டுமே உங்களுக்கு டிப் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த பிரெட் ரோல்ஸை வந்து அப்படியே இதில் டிப் பண்ணிவிட்டு நல்லா கோட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவையான செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. இதில் பெருசாக ஃப்ரை பண்ணக்கூட ஆயில் பிடிக்கவும் இல்லை. வெளியேக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் பன் மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கால பெட்டீஸை தான் ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பெட்டீஸ் நீங்கள் ஃப்ரை பண்ண கொள்ளைக்கு ஸ்டவை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிச்ச நேரத்துக்கு போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. 2 பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு. அப்போ இன்னும் பெட்டீஸ் வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும். எங்கால ஃப்ரூட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஆப்பிள், பியாஸ், பனானா அதோடு கூட கிரேப்ஸ் எல்லாத்தையும் நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு எட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பப்பாயா எனக்கு ஈக்குவலாக அதனால் பப்பாயா போடலை. பப்பாயா போட்டாலும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விடுறேன். லெமன் எதுக்கு புழிஞ்சு விடுறேன்றால் இந்த ஃப்ரூட்ஸில் கலர் சேஞ்ச் ஆகாமக்கிக்க மிச்ச நேரத்துக்கு வைக்கொள்ள இதில் கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதுக்காக வேண்டித்தான். லாஸ்ட்டுக்கு மில்க் மேட் எட் பண்ணேன். உங்களுக்கு மில்க் மேட் எந்த அளவுக்கு எட் பண்ண விருப்பமோ அந்த அளவுக்கு எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ எங்கிட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி. இதுக்கு மேலே வந்து ஐஸ்கிரீம் உங்களுக்கு விருப்பம்னால் எட் பண்ணிடும். நான் இன்றைக்கி ஃபலூடாக்கு வந்து ஐஸ்கிரீம் தான் போட்டேன். அது சுட்டி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதுக்கு ஐஸ்கிரீம் போடலை. எங்களால் பெட்டீஸும் ஃப்ரை ஆகி வந்துட்டுது. எல்லா பெட்டீஸையும் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிரெட் ரோல்ஸையும் இதிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஃபலூடாக்கு சஞ்சு அதாவது அகர் அகர் தான் எட் பண்ணிட்டு கூடவே கசகசாவும் போட்டு ஃபலூடா இதில் ஊற்றுறேன். ஃபலூடா சிரப் வந்து எப்படி செய்கிறேன்னு ஏற்கனவே ரெசிபி போட்டிக்கிறேன். உங்களுக்கு அதோட ரெசிபி வேணும்னால் மேலுக்கு லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பிரெட் ரோல்ஸும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துக்குது. எல்லா பிரெட் ரோல்ஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். நான் பிள்ளைகள் ஸ்கூல் அனுப்புறதோடையே கொஞ்சம் அப்படியே தூங்கி எழும்புவேன். தூங்கிட்டு அப்படியே ஒரு 11க்கு மாதிரி எழும்பி லுஹாவை தொழுதுட்டு கொஞ்சம் மோதிட்டு ஒரு 11:30க்கு மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணினேன் இந்த பெட்டீஸையும் பிரெட் ரோல்ஸையும் அதோடு கூட கஞ்சியும் செய்கிறதுக்கு. அதெல்லாம் செஞ்சு முடிக்கக்குள்ளிக்கு ஒரு 1:30 மாதிரி ஆகிட்டுது. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ரமலான் மாதத்தில் சாப்பாட்டுக்கு மட்டும் முக்கியம் கொடுக்காமைக்கு அமல்ஹர்ரையும் கொஞ்சம் இது பண்ணணும் இல்லையா, அதுக்காக வேண்டி தான் நான் கொஞ்சம் மார்னிங் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பகல் டைமுக்கெல்லாம் கொஞ்சம் குர்ஆன் ஓதிட்டு இருப்பேன். ஈவினிங்க்கு ஒரு 4:35க்கு மாதிரி தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.